வந்து பசுபதி கிட்ட சொல்கிறாங்க, கண்டிப்பாக வந்து இந்த நிச்சயம் நடக்குதான்னு பார்க்கலாம், கல்யாணத்துக்கு போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து, ஓ அப்படியாம்மா, நான் ரொம்ப பயந்துட்டேம்மா அப்படின்றாரு. இங்கே பாருங்கள், இந்த நிச்சயம் வந்து முதல்ல நடக்காது, அதுக்கப்புறம் தானே கல்யாணம் நடக்க போகுது, சும்மா வந்து ஓவராக பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படி சொல்கிறாங்க. அதையும் பார்க்கலாம், நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க, இந்த நிச்சயதார்த்தம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு காவேரி போயிடுறாங்க. உடனே வந்து பசுபதி வந்து, என்ன இவ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா, ஒரு நிச்சயத்தை நிறுத்திட்டு வரா, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இவளால் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரி உள்ளே வராங்க. பார்த்துட்டு விஜய் வந்து, என்னாச்சு, நீயும் வந்து பசுபதி ஏதோ பேசிட்டு இருந்தீங்க போல் இருக்கு அப்படின்னோடனே, அவர் ஏதாவது சொன்னாரா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், வேறு என்ன சொல்ல போகிறாரு, எப்பவும் போல தான் அப்படின்றாங்க. சரி என்ன சொன்னார், கல்யாணம் வந்து எப்படி நடக்குது பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன அடித்தார், அதுவும் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொன்னேன் அப்படின்னோடனே, ஓ அப்படியா அப்படின்றாரு. வேறு என்னங்க அப்படியான்னு கேட்குறீங்க, இங்கே பாருங்கள், இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்கவே கூடாதுங்க, நடந்தால் அப்புறம் அவ்வளோதான், ராகினி பற்றி உங்களுக்கு தெரியாது, ஏங்க எத்தனை வருஷம் சொன்ன இப்போ கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்றாங்க. சரி அதை விடு காவேரி, வேறு என்ன விசேஷம், உங்கள் வீட்டிலலாம் என்ன சொன்னாங்க என்னை பற்றி அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நான் எப்பவும் போல இல்லாமல் இந்த வாட்டி நல்லா அவங்ககிட்டலாம் பேசினேன்ல, அதனால் ஏதாவது என்னை பற்றி பெருமையாக சொல்லியிருப்பாங்களே அப்படின்றாங்க. சொன்னாங்க, நீங்கள் ரொம்ப நல்லவர், முன்ன மாதிரி கிடையாது, உண்மையிலேயே வந்து நீ கொடுத்து வச்சவ அப்படி சொல்கிறாங்க. வேறு என்ன சொன்னாங்க, வேறு அப்படின்னோடனே, சொல்லு காவேரி, வேறு என்ன சொன்னாங்க, எதுக்கு அதை பற்றி கேட்குறீங்க, விடுங்க அப்படின்றாங்க. என்ன காவேரி இப்படி சொல்கிற, என்ன சொன்னாங்க சொல்லு அப்படின்னோன்னா, 100 வருஷம் நம்ம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணுமா சொல்கிறாங்க, நம்மளால் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, விஜய் ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாரு. சொல்லுங்கள், இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தீங்களா, இதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு தான் தெரியுமே காவேரி அப்படின்னோடனே, தெரியும்ல, அவங்களுக்கு தெரியாதுல்ல, இதனால தான் நான் சொல்லலை, புரியுதா, அவங்க 100 வருஷம் நம்ம 2 பேரும் நல்லா வாழ்வோம், சேர்ந்து ஒத்துமையாக வாழ்வோம்னு நினச்சிட்டு இருக்காங்க, நம்ம 8 மாதத்துலேயே பிரிய போகுது, அவங்களுக்கு என்ன தெரிய போகுது, என்ன பண்ணுறது, எல்லாருக்கும் என்ன பதில் சொல்ல போகிறேன்னு எனக்கே தெரியல அப்படி சொல்லிட்டு காவேரி புலம்பிகிட்டே போகிறாங்க. காவேரி நினச்சி மனசு கஷ்டப்படுறாரு விஜய். அடுத்து வந்து காவேரி வந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோன்னே உடனே வந்து யமுனாவை பார்க்குறாங்க. என்ன யமுனா அப்படின்னு சொன்னோன்னே, அது வந்து என்ன ஒரே டென்ஷனாக இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா இன்றைக்கி ரிசல்ட்டுக்கா என்னோடது அப்படின்றாங்க. அதெல்லாம் கவலைப்படாத, நல்ல மார்க் தான் நீ வாங்கியிருப்ப அப்படி சொன்னோன்னே, இல்லைக்கா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறேன் பாரு, நீ நல்ல மார்க் தான் வாங்கியிருப்ப, எப்போ ரிசல்ட்டு, இப்போ தான்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. சரி ஓப்பன் பண்ணி சீக்கிரம் அப்படின்றாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அப்படியே வந்து அசந்து போகிறாங்க யமுனா. அக்கா நான் நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. நிஜமாவாடி, ஆமாம் பாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காட்டினாங்க. பார்த்தா சூப்பர் மார்க்காக வாங்கியிருக்காங்க. சூப்பர் டி, கலக்கிட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் சேர்ந்து பயங்கரமாக கொண்டாடுறாங்க. ஒன்றும் புரியாமல் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க 2 பேரும், இப்படி வந்து கொண்டாட்டம் போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாருமே வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து சாரதா வந்து, என்னாச்சு இவங்க 2 பேருக்கு இப்படி கொண்டாட போகிற, வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சுடி இந்த ஆட்டம் ஆடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அம்மா நீ கேட்டால் நீயும் ஆடுவ, அக்கா வாக்கா கங்காக்கா அப்படின்னு சொல்லிட்டு கையை கூப்பிட்றாங்க. விடுங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அம்மா நீங்கள் வந்து இதை கேட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படு, என்ன விஷயம்னு சொல்லுங்கள் முதல்ல 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யமுனா வந்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கா தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. நிஜமாவா யமுனா அப்படின்னோடனே, ஆமாம் அப்படின்றாங்க. நீ சொல்கிறேன்னு பார்த்தேன்டி, ஆனால் உண்மையிலேயே வந்து நீ நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் கங்காவும் கங்க்ராட்ஸ் சொல்கிறாங்க. சூப்பர் டி அப்படி சொல்கிறாங்க. எல்லாருமே சந்தோஷமாக வந்து பார்த்துட்ருக்காங்க. இதுக்கப்புறம் தான் இருக்க பிரச்சனையே, எம்னா ஒன்றும் நல்லா படிக்க வைக்கணும், அவள் ஐஏஎஸ் படிக்கணும் ஆசைப்பட்றா, அதுக்கு நிறைய செலவாகும், அதெல்லாம் பார்த்துக்கலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. அம்மா விடுமா பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இது நல்லா செலிப்ரேஷன் பண்ணணும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, விஜயோட தங்கச்சி வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோன்னே எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.